சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா, இந்த அகில திரட்டுல சில பெரியோர்கள், அந்த சாமிதோப்பு அன்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, முத்துக்குட்டி சுவாமியாருக்கு சில வாரிசுகள்லாம் இருப்பதாக சொல்றாங்க. அது உண்மையா ஐயா? ஐயா, நான் உங்களுக்கு இந்த ஏடை வேளாண்டி மூலமாக திருத்தினார் என்ற ஒரு கதை சொன்னீங்க. அப்போ அந்த சாமி தோப்புல அப்போ யார் கொடியேத்துறா? கொடியேற்றி திருநாள் நடத்துவது சீடர்கள். அந்த கோயிலை ஆரம்பத்தில் பராமரித்தது யாரு? சீடர்கள். ஐயாவுடைய சீசர்கள். ஓகே, சரியா? பொன்மேனி கூட்டை பொதிந்து மணி கோவில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தினார். அந்த தென்மேனி சான்றோர்கள் பஞ்சவர்கள். சரியா? இப்படி இருக்க நேரத்துல ஐயா அதுக்கு பின்னாடிதான் அங்க கோவில் அமைக்கிறாங்க, விளக்கு ஏத்துறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க விளக்கு கிடையாது. சரி, இந்த நேரத்துல சம்பவம் என்ன நடக்குனாக்கி, ஐயா வைகுண்ட லோகத்துக்கு பெய்யாச்சு. போன உடனே தென் தாமரை குளத்துல இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏடு வாசிக்கிறாங்க. அங்க ஏடு வாசித்துட்டு 7 நாள் கழிச்சு எங்க வரும்? சாமி தோப்புக்கு வரும். இந்த நேரத்துல ஒரு 2 வருஷம் வாசிக்கிறாங்க. முதல் 2 ஆண்டுகள் செய்யறாங்க. அதுக்கு பிறகு இந்த அரிகோபாலனும் தர்மசீசரும் தவிர்த்து இந்த 3 சீசருக்கும் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கிற ஒரு கலி புத்தி வந்துட்டு, இந்த ஏடை மாத்தணும், இது சரியில்லை, இதை சரி பண்ணணும். அதாவது இந்த பொன்மேனி கூடு இருக்கு தெரியுமா, இது அவங்களுக்கு புரியல. இந்த அந்த பகுதி புரியாத புதிரா இருக்குது, புரியாத புதிரா இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பொன்மேனிக்கு கொடுத்த வாக்குலாம் இவர் தப்பா எழுதிட்டாருன்னு நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னாக்கு அவங்களுடைய புரிதல் எப்படி ஐயானே தெரியல, எப்படி ஒரு முத்துக்குட்டிங்கிறவர் இப்படி வந்தாருங்கிறது மட்டும்தான் புரிஞ்சு, பொன்மேடி கூட புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்களே அப்ப இருள் சூழ்ந்ததுதான். அப்போ வேளாண்டி என்கிற நபர் மூலமாக மொத்தம் 9 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓலை எடுக்கல. ஏன்னா 17 நாள் தானே அங்க இருக்கும். 17 நாள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் எழுதி புது ஏடாட்டு வைக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டே இருக்குது அந்த இருள் சூழ்ந்தது. அப்ப மொத்தம் 11 வருஷம் அங்க உண்மையான ஏடு வாசிக்கப்படுது. முதல் 11 வருஷம் வாசிக்கப்படுது. வேளாண்டி வாத்தியார் திருத்தங்கள் 11 வருஷம் செஞ்சு முடிக்கிறார். முதல்ல 2 வருஷம் சிறப்பா நேர்மையா படிச்சாங்க. அடுத்து 11 வருஷமா நேர்மையா படிச்சாங்க. ஆனா இதை திருத்த ஆரம்பிச்சது, அதாவது ஒரு எப்பவும் திருத்த முடியாது இல்ல, 7 வாசிக்கு வரும்போது தானே திருத்த முடியும். அந்த கேப்ல அந்த 9 வருஷமாட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி புது ஏடாட்டு வைக்கிறாங்க. 11 வருஷம். 12வது வருஷம் சம்பவம் என்ன நடக்குது? இவங்க திருத்தின ஏடை அங்க தலையில கட்டி விட்டுட்டாங்க. இவங்க எடுத்துட்டாங்க, தனியா எடுத்து எங்க கொடுத்துட்டாங்க? திருத்தின ஏடை தாமரை குளத்துக்கு கொடுத்துட்டு அங்க உள்ள தென் தாமரை குளத்து ஏடை தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்க. தாய் ஏடை ஒதுக்கி வச்சுட்டு இவங்க திருத்தின ஏடை அவங்கள கொடுத்து முடிச்சுட்டாங்க. மொத்த கதையும் ஏமாத்தி அடிச்சுட்டா. அப்போ திருமால் சும்மா இருப்பாரா? சீசரை வெளியேற்றணும்னு நினைக்கிறாரு. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவர்கிட்ட அதெல்லாம் முடியாது. வரும் இல்ல ஒரு வார்த்தை, நான் தாய் தவறுகள் என்றும் பார்ப்பதில்லை. சீசரை வெளியேற்ற நினைக்கிறார். அப்ப அந்த நேரத்துல ஊரல் வாய்மொழியில இருந்து வேலை கேட்டு ஒரு குடும்பம் வருது. ஊரல் வாய்மொழியை சார்ந்தவங்க தூக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கு எல்லாம் வர்றாங்க. இப்படி வரக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்க? இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் எல்லாம் இவங்கள செய்ய சொல்றாங்க. இவங்களும் செய்யறாங்க. கொஞ்சம் பொருள் கஷ்டம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க பதிக்கு சீசர்களுக்கு மனசுல பதிக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாதபடி வருது. இப்போ வேலைக்காரன் என்ன செய்வான்? ஒரு டெய்லி போய் சாவி வாங்கிட்டு சாவி கொண்டு கொடுக்கணும். அந்த பொறுப்பை அப்படி இருக்கிற சூழ்நிலை ஆகுது. அப்போ நாள் கொண்டு கொடுப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு 2 நாளைக்கு ஒருக்கா சாவி கொண்டு கொடுப்பான், அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கொடுப்பான், அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒருக்கா கொடுப்பான், அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறுப்பை தக்க வச்சு
கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அரசியல் இப்போ வந்துட்டான். அந்த ஏடை திருத்தினதுக்கு மூளையாக இருந்த 3 நபரை அந்த பதி நிர்வாகத்துல இருந்து தள்ளிட்டார். தினகரன் ஐயா வந்து சொல்லுவாரு, பதி எங்கள் சீடர் பரம்பரைக்கு உட்பட்டது, ஆனால் எங்களால் அது பராமரிக்க முடியாமல் இவர்கள் வேலைக்கு வந்தவர்கள் இதை தனதாக்கி கொண்டார்கள். இது தனதாக்கி கொண்டார்கள், வேற அதுக்கு வார்த்தையே கிடையாது. தனதாக்கி கொண்டார்கள். சரியா? இதுதான் இது மாயாதி மாயனுடைய சூழ்ச்சம். இப்போ சமீபத்துல வந்து அடிகளார் வந்து ஒரு டிவி ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க. அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். நம்ம வேணா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை வந்து பின் பண்ணி கொடுப்போம். சரியா? என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கி, வைகுண்டர் இந்த ஆண்டு பிறந்தார். அவர் 17 வயதில் ஒரு பெண்ணோடு விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 2 ஆண் மகன்கள் இருந்துன்னு முடிக்கிறார். இதெல்லாம் அவரே எடுத்து விடுறாரு. கதையை கேளுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, வைகுண்டருக்கு 2 ஆண்மகன் இருந்தால் வைகுண்டர் நிறுவிய பதி எத்தனை? 5. 5 பஞ்சபதிகள். அந்த 5 பதிக்கு ஓனர் யாரா இருக்கணும்? வைகுண்டருக்கு வாரிசு இருக்கணும். ஆமா. அந்த 2 பேரும் வாரிசு தான் 5 பதியை நிர்வகிக்கிறாங்களா? எல்லாம் சாமி தப்ப தவிர வேற எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாங்களே. இல்ல இருக்கு, கேக்குறாங்களா? இல்ல, நல்லா கேட்டு இல்ல. இத இந்த 5 பதிகாரங்களுக்கு அதை புரிதல் தெரியல. இவங்க வாரிசு உரிமைக்காக இந்த கதையை ஜோடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு. அதாவது 2 ஏட்டுல இல்லாத செய்தி இப்படி ஒரு கதையை அவங்க புனைகிறாங்க, அதாவது ஜோடிக்கிறாங்க. 2 வாரிசு இருப்பதா. இதுக்கு மத்த 4 பதிகாரங்களும் அப்ஜெக்ஷன் சொல்லணும். சொல்லலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எங்களுடைய பதி நாங்க தான் எங்களுடைய வாரிசுன்னு சொல்லும் போது பதில் சொல்ல முடியாது. ஆமா. எங்க அப்பாவுடைய சொத்துக்கு நான் தான் வாரிசு. சரியா? ஆமா. வேற யாரும் கிடையாது. இப்ப வைகுண்டருக்கு 2 ஆண் வாரிசு என்றால் 5 பதிக்கு இவங்க உரிமை கொண்டாடலாம். நாளைக்கு அங்க முட்டை பதிய பிடிக்கலாம், அடுத்த அம்பல பதிய பிடிக்கலாம். எல்லா பதிச்சமும் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. ஆக இப்படி இருக்கும்போது நான் பார்த்துட்டு ஏட்டுல என்ன இருக்குன்னு பார்த்தேன். அந்த வரிய படிக்கையா? இந்த வரியா? ஆமா. மேலும் பல தொந்தரவு மிகுநாள் வழிதோறும் கேலி மிகவாகி கிளேச அமுது இலகி உதிரம் வெளியாகி உச்சருமல் விக்கலுமாய். அவள் வந்து பரதேவதை வந்து உதிரம் போக்குறவளாகவும் விக்கல் எடுக்கிறவளாகவும் இருப்பார். இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து கர்ப்பம் தரிப்பதில்லை. அந்த உதிரப்போக்கு வந்தாலே அந்த கர்ப்பம் தங்காதுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏட்டிலே இருக்கும்போது எந்த வகையில் வந்தார்கள், யாருடைய கற்பனையில் இவர்கள் பிள்ளை பெற்றார்கள் என்பது சொன்னவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து மக்கள் பதிலளிப்பார்கள். நிச்சயமாக, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஐயாவளி மக்கள் இதெல்லாம் சிந்திக்கவில்லைன்னு நினைக்கிறேன். சிந்திச்சிருந்தா இதுக்கு முன்ன குதிரை இருப்பாங்க. ஐயா, அது நம்ம சொன்ன சங்கடம் தான். அவங்க அதிலேயே பயணப்படும் போது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அது சரி. பல பக்தர்கள் வரும்போது பக்தர்கள் வந்துட்டு அந்த தாத்தா கதைக்குள்ள சிக்கிடுவாங்க. தாத்தா கதைக்குள்ள சிக்கும் போது வந்து என் பிள்ளைக்கு வந்து அது அவமானம். ஆமா, அந்த மக்களுக்கு அது தாழ்ந்த நிலை கொண்டு சென்று விடும் இல்லையா? ஆக அந்த பதி உரிமைப்பட்டது பஞ்சவர்களுக்கு கை மாறுகிறது. வந்தவர்கள் புது கதையை புனைந்து பக்தர்களின் திசையை மாற்றுகிறார்கள். நாராயணனுடைய வழி திசையில் போகாமல் இது வேறு திசையை நோக்கி போகக்கூடாது. ஐயா, ஒரு முத்துக்குட்டிங்கிற ஒரு நபர் நாராயணம் ஆயிட்டான்னு நீங்க கதை எடுக்கும் போது நிறைய பேர் இன்னைக்கு ஐயா வழியில அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாராயணக்காரர், ஒரு பாட்டுக்காரரு, இவங்க எல்லாமே வந்து டாக்டர்ஸ் வெளிநாட்டுல இல்லையா. ஒரு பாராயணக்காரர் வந்து மனுஷன் கடவுளாகலான்னு சொல்லிக்கிட்டு நிறைய தப்பு செஞ்சுக்கிட்டு எல்லாம் இது சகஜம், ஐயா வழியில சகஜம்னு சொல்லிட்டு அந்த பாராயணக்காரர் எனக்கு தெரியும். அவ்வளவு ஒரு நிலை பரிதாபத்துக்கு போயாச்சு. அது பார்த்தாலே தெரியும். எப்பவும் காவி உடுத்துட்டு இருப்பான், எப்பவும் காவி உடுத்துக்கிட்டு இனிக்க பேசுவான், பெரிய கள்ளனா இருப்பான். அகத்துல இறை ஜோதி தெரியாது. ஐயா, ஒரு பண்டார வேஷம் போடணும்னாக்கி அவன் பண்டாரமா இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடாது. உண்மையான பண்டாரம்னா ஒரு ஷோக்கு காட்டிட்டு போயிடலாம்.
பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, இருக்க வீடு கடையே இருக்கக்கூடாது, கோயில் குளத்துல படுக்கணும். இதுதான் எப்பவும் 24 மணி நேரம் காவி உடுத்துட்டு கிறுக்கங்கணக்கா லாந்துறது. இறை நினைவிலே அலையமாயி இருப்பான், மற்றதெல்லாம் விட்டுருவான். அந்த காவியை அயன் பண்ணி நல்ல கஞ்சி மூக்கி போட்டுக்கிட்டு இந்த பண்டார வேஷம் போட்டுட்டு போறவன் எல்லாம் பண்டாரம் கிடையாது. இது ஷோகேஸ். ஷோகேஸ். அது அவங்க நடிக்க வராது. அதனால தாத்தா கதையில வரும்போது வந்து இவங்கெல்லாம் வந்து அதுல சிக்கிடுவாங்க, பலருடைய லைஃபே போயிடும். இதை பார்த்து மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். பக்தர்கள், குறிப்பாக நாராயண பக்தர்கள் அதுல சிக்கிடக்கூடாது என்பதில் நாம கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஏற்படுத்தும். விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. அவன் பாதாள லோகத்துல பெறக்கூடாது, அவனை எப்படியாவது கரை சேர்த்துடணும் வைகுண்ட திருவடியை நோக்கி. அது மட்டும் ஐயா செய்ய வேண்டும். ஐயா, நான் சமீபத்துல வந்து யூடியூப்ல வந்துட்டு ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். சொல்லுங்க. சாமிதோப்பை சார்ந்த பால பிரஜாதிபதி அடிகளார் வந்து ஒரு ஒரு பக்தி டிவின்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை கொடுக்குறேன், நீங்களும் பாருங்க. எப்படின்னா வந்து 1809 வந்து வைகுண்டர் பிறந்தார். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார், ஒரு பனையறுகின்றவராக இருந்தார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து 17 வயதில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். யாரு? வைகுண்டர். வைகுண்டர்னு சொல்லி நல்லா தெரியும். இது வந்து கடந்து போறதில்லை. அதாவது நாம் வணங்குகின்ற தெய்வத்தை சொல்லுகின்ற ஒரு செயலை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் 2 பிள்ளைகளை பெற்றார். வைகுண்டர் 2 பிள்ளைகளை பெற்றதாட்ட ஒரு இதை நம்ம வந்து அந்த நூல் என்ன சொல்லுங்கிறது கிளாரிபிகேஷன் பண்ணணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லக்கூடாது. அந்த நூலுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு டிவி நிகழ்ச்சியில போட்டிருக்காரு. அவர் பேசியிருக்காரு பக்தி டிவில வந்து. நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது வந்து இப்ப என்னன்னா கிளாரிபிகேஷன் பண்ணணும். இல்ல, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவரெல்லாம் உண்மையிலே ஐயாவை புரிந்திருப்பாரா? மகாவிஷ்ணு தான் வைகுண்டர்னு புரிஞ்சு பேசுறாரா, இல்லது அவருக்கு சுயலாபத்துக்காக பேசுறாரா? ஐயா, அவங்க வந்து தாத்தா கான்செப்ட், எங்க தாத்தா தான் சொல்லிக்கிட்டு அவங்கள பொறுத்தவரையில் எப்படி தெரியுமா ஐயா, உழைக்காம வரக்கூடிய காசு இல்ல. நீங்க எப்படின்னா வரக்கூடியவெல்லாம் அந்த அப்பியரன்ஸை பார்த்து கும்பிடுவான், இருக்க பைசா கொடுப்பான், நாங்க தான் அவருக்கு வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு உழைக்காமல் வருகின்ற காசு. இல்ல ஐயா, எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம், இது தாத்தா தாத்தான்னு நம்பிட்டோம். இப்ப உள்ள தலைமுறை அப்படியா இருக்கு? ஐயா, நம்பவில்லைன்னு அவருக்கு உணர்த்தணும் இல்லையா? அதுதான். இது நல்ல சமூகம்னா இதுக்கு முன்ன ஆயிரக்கணக்கான அந்த கேள்வி கணைகளை தொடுத்து அந்த இது பஸ்மமா இருக்கு. இப்ப நம்ம அதை வந்து என்னன்னு பாக்கணும் இல்லையா ஐயா? நம்ம உண்மை உருவில் அந்த சம்பூர்ண தேவனுக்கு வந்து என்னது பிள்ளை இருக்கா, இல்லைன்னாக்கி பரதேவதைக்கு பிள்ளை, 2 பேருக்கு ஏதாவது ஒரு அந்த அவர் வாங்கிய வரத்தின்படி என்ன இருக்குன்னு ஒண்ணு பாருங்க ஐயா. இதுதான் உன் புருஷன் அங்கே அந்த ஆமா ஐயா. அதாவது இது வந்து பரதேவதைக்கு திருமால் கொடுக்குகின்ற வரம். அதாவது என்னன்னா, அவன் வந்து பரதேவதை என்ன செய்யா, பிறர் அவள் ஒரு கணவனோடு வாழுகிறாள், பின்பு என்ன செய்யறா, பிறர் ஒருவனோடு சிநேகிக்கிறாள். அதற்கு திருமால் வந்து என்ன செய்யறாரு, தவம் இருக்க சொல்கிறார். அவள் வந்து அவளும் அவனும் தவம் இருக்கிறார்கள். தவம் நிறைவேறவில்லை. அவரு வந்து சிவன் வந்து திருமாலை சேர்ந்து ஒரு சாபம் கொடுக்கிறார்கள். அதாவது பனிஷ்மெண்ட், தண்டனை. ஒரு தவறான எண்ணத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படிங்கிறத பாருங்க. உன் புருஷன் அங்கே உற்றயமலோகம் அதில் இன்புருக வாடி ஏங்கி ஏங்கி தவிப்பதினால் அவனை மறந்து ஆன சம்பூரணனை இவனை மிக தழுவி இருந்த தவம் அதிலும் நிறைவேற மாட்டாமல் நினைத்தபடியாலே. அதாவது இந்த சம்பூர்ணனும் நீனும் இருந்த தவம் வந்து நிறைவேறலன்னு சொல்றாரு. தவம் நிறைவேறவில்லை. அது அழகா சொல்ற அந்த வரியை சொல்றாருல, கரெக்டா படிங்க. பிறப்போ நீ பூமியிலே பெரிய சாணார் வழியிலே. அதாவது எந்த வழியில? சாணார் வழி. சாணார்னா யாரு? பனை இருக்கின்ற இன்றைக்கு நாடார் என்று அழைக்கப்படுகிற குலத்திலே. சரியா? ஏட்டில இருக்கா? ஆமா இருக்கு. பலருக்கு நினைக்கிறாங்க இது எப்படி ஏட்டில இருக்கு. பெரிய சாணார் வழியிலே இருக்கு. நம்ம சும்மா ஏதோ கற்பனையா சொல்லல. சொல்லுங்க ஐயா.
அடுத்தது யம வழியில் ஓர் பிறவி என் மகவாய் அங்கிருக்கு. அதாவது 7 லோக வித்துக்களை என்ன செய்யறாரு, சாணார் என்று படைக்கிறார். அதுல வந்து யம வழியில இருந்து ஒரு வித்து வந்து சாணாராக இருக்கிறது. படிங்க. அமைப்பான உன் புருஷன் அவ்வழியில் அங்கிருக்கான். பூலோகத்துல அந்த புருஷன் வந்துட்டு உனக்கு வந்துட்டு எங்க இருக்கான், அந்த வழியில இருக்கிறான். சொல்லுங்க. இந்த தவ குறைக்கு இன்று அங்கே பிறந்து முந்த புருஷனுக்கு முன் வேலையும் கழித்து அழுந்து துயரப்பட்டு அவன் ஊழியங்கள் செய்து குழுந்த மொழியத்து கூடும் சரசமத்து. அதாவது அவங்களுக்குள்ள எந்த விதமான ஐக்கியமும் இல்லை. அவ வந்துட்டு உதரப்போக்குள்ள பெண்ணாகவே இருக்கிறாள். அது பின்னால சொல்லியிருப்பாரு, விக்கலும் உதரப்போக்கும் உள்ள பெண் பிள்ளை பெற்று கொள்ள முடியாது. சயின்ஸ்ல வந்துட்டு proof பண்ண முடியவே முடியாது. எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் முடியாது. அந்த வகையில முதல் புருஷனோட இருக்கிறார். அதாவது கூடும் சரசமற்றுங்கிற வார்த்தையை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, அடுத்தது படிங்க. எந்நேரம் நீதான் ஏக்கமுடன் அழுது பின்னே கேளிந்த பெரிய சம்பூரணனும் கொண்ட பச்சத்தாலே கோதையரே உன்னோரில் வண்டு சுத்து மார்பன் வந்து அங்கே வளர்வான். அதாவது நீ அப்படி நடக்கும் போது வந்துட்டு இந்த இதுக்காக நீ தண்டனை எங்க அனுபவிக்கணும், பூலோகத்துல வந்து இதே மாதிரி நீ வந்து கேவலப்படணும், கஷ்டப்படணும்னு சொல்றாரு. எப்படின்னாக்கி சம்பூர்ண தேவன் வந்துட்டு பூலோகத்துல பிறப்பான். நீ அவனோட வந்து என்ன செய்யணும், ஆசை கொண்டு நீ வந்து என்ன செய்யணும், இவனை புருஷனை விட்டுட்டு போனோன்னு சொல்றாரு. கண்டிச்சை கூர்ந்து காம கருவினையாய் கருவால் உனையும் கைக்குள் வசமாக்கி பருவமதில் பாவையரைவனோடு இருவர் ஒருவரன இச்சை மிக கூர்ந்து. அதாவது பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல் ஈர்ப்பு. ஆனா இச்சைங்கிறது வந்து ஆசை. இச்சைங்கிறது ஆசை, ஆசை, ஒரு ஆசை, அவனோட இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் முடியாது. என்ன செய்ய முடியாது, முடியாது. ஏன்னா இவளுக்கு என்ன செய்யல, இவளுடைய நோய் எப்படி, உடல் ரீதியான நோய். ஆனா ஒரு ஈர்ப்பு, பார்த்தோன்னா ஈர்ப்பு. படிக்கிறது. குருவை மறந்து கொண்டவனை நீ மறந்து தாய் தகப்பன் மாமன் தமையன் மிக மறந்து வாசல் படி மறந்து உன் வாழ்வை மிக மறந்து சொத்தை மறந்து சுகசோபனம் மறந்து அத்தை மகன் என்று அங்கு சில பேர் அறிய. அதாவது இவன் என்ன செய்யறானாகி தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லா விதமே விட்டுக்கிட்டு இவனுக்கு பின்னால ஓடி போறான். போய்கிட்டு அங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவன் ரிலேஷன், அத்தை மழுங்கிற ரிலேஷன். ஆனால் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ மாமன் பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அளவுல வைக்கிறாங்க. அடுத்து சொல்லுங்க. சந்தோஷமற்றே சகலோருக்கும் நாணமுற்றே முன்புருஷனோட மூல கருகடனைத்தும் அப்புருஷனை நீக்கி ஆன பரதேவதையே இப்புருஷன் எனவே எல்லோரும் தான் அறிய. அதாவது அந்த புருஷன் உனக்கு இல்ல, சம்பூரன் தான் புருஷன் என்று நினைக்கக்கூடிய அளவுல உலகமெல்லாம் பேராகி போச்சு. கட்டின மாங்கல்யம் காசினியோதான் அறிய கெட்டினால் போலே கீர்த்தி மிக பிறந்து. அதாவது இவ கழுத்துல இருக்க மாங்கல்யம் சம்பூர்ணதான் கெட்டினான் என்று உலக மக்கள் எல்லாம் நம்புகின்ற வகையில இவர்கள் வந்து இருந்தார்கள். மேலும் பல தொந்தரவு மிகு நாளில் வழிதோறும் கேலி மிக ஆகி கேசம் மிக அடைந்து உதிரம் வெளியாகி உள்சருமல் நிக்கலுமாய் சொல்லிட்டாரு. அவளுடைய பனிஷ்மெண்ட்ல என்னன்னாகி உதிரம் வெளியாகி உள்சொருமல் விக்கலுமாக. இப்படிப்பட்ட பெண் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளை பெற்றுக் கொள்ள முடியாது என்கிறது சயின்ஸ். சொல்லுங்க. கெதியே விதி என்று கேட்டு இருக்கையிலே தீனருந்தாமல் செகத்தில் இருக்கையிலே
மானமாதாவின் மனங்கண்ட சொப்பனத்தால். அதாவது தீ நரந்தாமல்ங்கிறது சம்பூர்ண தேவனுக்கு என்ன பிரச்சனைனா சாப்பிட முடியாது. அவனுக்கு வந்து சாப்பிடவே முடியாது. சாப்பிட முடியாட்டானா நரம்பு தளர்ச்சி, அவனால எலும்பியே நிக்க முடியாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எலும்பியே நிக்காதவனுக்கு 2 பொண்டாட்டியாங்கிறது மாதிரி அவன் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இவர்களுடைய லவ்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது, ஒரு அன்பு இருக்கதான் செய்யுது. சரியா, அடுத்தது படிங்க. காண வனம் ஏகி களைப்பாறை இருக்கையிலே மேலே தெய்வ வழியாய் மேல் வீடுதான் பார்த்து கீழாகில் இருந்த கேடனைத்தும் தான் மாற்றி நாட்டை அரசாழ்வார் நாயகி போல் இருப்பாய் கூட்டையும் போட்டு உல பதவி உந்தனுக்கு. அருமை அருமை அருமை. அதாவது இந்த சம்பூர்ண தேவன் வந்துட்டு திருச்செந்தூருக்கு போறக்கூடிய நேரத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கி, இவளுக்கு வந்துட்டு வேற வழி இல்லாம இவள் வந்துட்டு மேலோகத்துக்கு போறா. அது வந்து சில பாக்கியமானவங்க வந்து சில இது விளையாட்டு உயிர் போகும், உச்சி வழியாக போயிட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கி, நீ வந்து மேல ராணி மாதிரி இருப்பா, ஆனா உனக்கு எங்க இடம், உனக்கு இடம் எங்க, நாட்டை போட்டு குலபதவி உனக்குன்னா உனக்கு யமலோகத்துலதான் பதவி, யமலோக பதவி உனக்கு கொடுத்தாச்சு. அற்புதமானது. இது அகிலத்திரட்டு மிக முக்கியம். இப்போ இதுல எங்கேயாவது வந்து இவள் பரதேவதை பிள்ளை பெற்றாள்னு இருக்காயா? இதுல வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே இல்லை. இனி சம்பூர்ண தேவனுக்கு என்ன அருளப்பட்டதுங்கிறத பார்த்துரும். இப்ப என்னன்னாகி, இவன் வந்து தேவலோக உயிர், சம்பூர்ண அவ வந்து யாரு, யமலோக உயிர். ஆமா, இவங்க வந்துட்டு மேன்மை பெறணும்னா தவம் இருக்க சொல்றாங்க. தவம் நிறைவேறவில்லை. அப்ப என்ன சொல்றாங்க, நிறைவேற்றோம்னா இவருக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது பிறர் மனைவியை நோக்கினால் பனிஷ்மெண்ட்டுக்கு பின்பு வேண்டுமென்றால் மோட்சம் என்பது நீதி. அதை தான் நம்மளுடைய உண்மை ஒருவர் சொல்கிறது. அதே நேரத்தில் அந்த வேளாண்டியால் திருத்தப்பட்ட ஏட்டில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பிறர் மனைவியை நோக்கிய சம்பூர்ண தேவனும் பரதேவதையும் ஒன்று என்ன செய்ய போறாங்க, கடவுள் ஆகிறாங்க, தர்மயுகத்தை ஆளுகின்ற கடவுள் ஆக போகிறார். அதுதான் வேளாண்டிய திருத்திய அகில திருட்டின் சிறப்பு, அதோடைய மகிமே அதுதான். எனவே தான் நாம வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அந்த அகில திருட்டுக்கும் இந்த அகில திருட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம். இங்க வந்து அதாவது ஒரு ராவணன் வந்து பிறர் மனையை நோக்கியதால் அவனுக்கு என்ன கொடுத்தாங்க, பனிஷ்மெண்ட். அதை உடைச்சுக்கிட்டு இந்த அகில திருட்டு வந்து என்ன சொல்லுது, வேளாண்டி திருத்த அகில திருட்டு என்ன சொல்றதுன்னா, அவன் கடவுள் ஆயிட்டான். உண்மை உருவில் என்ன சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்டே நம்ம இப்ப பார்ப்போம். சொல்லுங்க. செப்புகிறோம் என்று தேவனை பார்த்து உரைப்பார், கேளாய் நீ தேவா கீழான மங்கையரை தாழாமல் மேல் வகையில் தானாக்க வேணும் என்று நின்றாய் தவத்தில் நினை ஒன்றை தான் நாட்டி சண்டாளா நீ நினைத்த நினைவு தவத்துக்கு ஏற்றிடுமோ சூழவினை அறுத்து சுருதி அருளாக்கி நீல நூலிட்டு நீ தவசு நிற்கையிலே ஆசை நினைவாமோ அறிவு கட்டமாதேவா பாசம் மறுத்தல்லவோ பரகதியை காணுவது. அதாவது ஒருவர் தவத்தில் இருக்கும்போது அவர் வந்து மற்ற எந்த ஆசை பாசங்களும் மன அளவுல கூட என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, ஒரு ஏக்கம் வரக்கூடாது. அந்த அளவுல தவத்துக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த தவம் நிறைவேறும். அதைதான் அவர் சொல்றாரு, பாசம் மறுத்தல்லவோ பரகதி காணுவது. இவன் என்ன செய்யறான், இவன் ஆசைப்படுறான். அது எப்படி ஆசைப்படுறான்னாக்கி, இவன் ஆசை வந்து எதை ஆசைப்படுறான், தர்மயுகத்தை ஆளணுங்கிற ஆசைப்படுறான். அதைதான் அவர் சுட்டி காட்டுறாரு. சொல்லுங்க. ஏது காணுந்தனக்கு இந்நினைவு வந்ததினால் மாது பிறந்தது போல் வையகத்தில் நீ பிறந்து இந்த நினைவதுக்கு இனி பிறந்து சில நாள் உன் துயரம் எல்லாம் உலகம் அதிலே துளைத்து கண்டு அந்த மங்கையரை கருவால் வசமாக்கி
கொண்டு திரிந்து கோதையரின் தன்னாலே மிஞ்சிய தீனம் மேலுக்கு உண்டாகி. அதாவது என்ன சொல்றாருனாகி, நீ அவளை பார்க்கணும், பார்த்தோன்னா உனக்கு ஒரு ஈர்ப்பு வரணும். அந்த ஈர்ப்பின் படியாட்டு நீ அவ பின்னால சுத்தணும். அதுக்கு பின்பு உடனே உனக்கு என்னது வரணும்னா நோய் வரும்னு சொல்றாரு. ஆமா, சொல்ற தினம் மேலுக்கு உண்டாகி. மிஞ்சிய தினம், மிஞ்சிய தீனம், தீனம்னா நோய், உடல் நோய். அதாவது இந்த தீனம்ங்கிற வார்த்தை எல்லாம் வந்துகிட்டு இந்த கல்குளம் விளவங்கோடு பகுதியில உள்ள நடைமுறை சொற்கள். எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க, சொல்லுங்க. நஞ்சி தின்றாலும் நாண்டு கொண்டானாலும் உன் ஜீவன் மாய்க்க உனக்கு மனதாகி பின்னும் சில நாள் பெண்ணோடு உறவாடி தன்னோவியம் போலே தான் இருக்கும் நாளையிலே உன் துயரம் தீர்க்க உற்ற சந்தூர் வருத்தி. அதாவது உலக மக்கள் எல்லாம் இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்லி சிலர் காரி துப்ப, அதனால இவ விரக்தி ஆகி இனி நம்ம செத்து போலாங்கிற ஒரு மனநிலையில கூட அவன் வர்றதாட்டு சொல்றாரு. இனி நஞ்சு திண்டு நாண்டலும் அந்த மாதிரி இருக்கும்போது பழையபடி அவனுக்கு வந்து விட்டு பெரிய மனம் இல்லை. அந்த மூல கரு வந்துட்டு இழுத்துட்டு போற மாதிரி அவர் சொல்றாரு. சொல்லுங்க அடுத்து. எந்த பதிக்கு உள்ளவரே படிங்க ஐயா. நான் அது சொல்லல, பொருள் சொல்லல. உன் துயரம் தீர்க்க உற்ற சந்தூர் வருத்தி எந்த பதிக்கு ஏகி வரும் வழியில். அதாவது இவன் வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கான் சம்பூர்ண தேவன். அப்போ அவங்க வந்துட்டு அந்த வளர்ப்பு தாயின்னு இதுல வரும். இந்த வளர்ப்பு தாய்க்கு கனவுல வந்துட்டு இந்த செந்தூருக்கு வந்து கூட்டிட்டு வாங்க. அப்போ அதைதான் சொல்றாரு, உன்னை வந்துட்டு எங்க வருவேன், உன் துயரம் மாற்றுவதற்கு உத்த செந்தூருக்கு உன்னை நான் அழைப்பேன்னு சொல்றாரு. சொல்லுங்க. ஒந்தனை எடுத்து வர உற்ற முனி 2 அனுப்பி எடுத்து வந்து என்னுடைய கடலில் கொடுத்த வரத்தின்படி கொன்றை அணி சிவனாரும் என் வரிசை தானம் எல்லாம் உனக்கு காட்டி பொன்னோடு சொர்க்க பூவிதனில் சேர்த்திடுவார். அதாவது அந்த சம்பூர்ண தேவனை திருச்செந்தூருக்கு கொண்டுட்டு வந்து அவருக்கு வந்து என்ன செய்வாரு, அவர் பலவிதமான இதெல்லாம் காட்டிக்கிட்டு அவனை வந்து சொர்க்கம் கொடுத்துருவார். சொர்க்க பூமியில் கொடுப்பதாக அடுத்த வரையும் இருக்கு. அன்று ஹரி கிருஷ்ணரும் இப்படியே வாக்களித்தார். அன்று அந்த தேவன் அரியடியை தான் போற்றி. போதும் ஐயா. இப்ப வந்துட்டு 2 பேருமைக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம்? பரதேவதைக்கும் சம்பூர்ண தேவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பூலோகத்துல சம்பூர்ண தேவனுக்கு பேர் என்ன? முத்துக்குட்டி. பரதேவதைக்கு வந்து பேர் சொல்லப்படல. இவங்க வேற ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம அதை விட்டுருவோம். இப்ப எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த தவக்குறைக்கு நீ வந்து என்ன செய்வ, பூமியில போய் அழுது துயரப்பட்டு எல்லாமே கஷ்டப்படணும். அவளுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கி நீ வந்துட்டு யமலோகத்துக்கு பேருவா அப்படின்னு சொல்றாங்க. கூட போட்டுட்டு நீ வந்து பேருவான்னு சொல்றாங்க. சம்பூர்ண தேவனுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கி நீ வந்துட்டு எங்க பேருவா, சொர்க்கத்துக்கு எப்ப போவா, நீ திருச்செந்தூர் வரும்போது பேருவான் வழியில முடிக்கிறாங்க. இப்ப இதுல நீதி என்னன்னாக்கி பிறர் மனையை நோக்கினால் பிறப்படுத்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதா இதோட நீதி. சரியா? அதுதான் உண்மை உருள் என்ன சொல்லுது, நிலை நிறுத்துகிறது. சரியா ஐயா? இப்ப தெளிவுபடுத்திடலாம் ஐயா. ஒரு கொஸ்டின் இல்ல, நான் முடிச்சுறேன். இப்ப இதுல என்னன்னாக்கி இப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம், நம்ம அடிகளார் அவர்கள் வந்துட்டு 2 ஆண் மக்கள் உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப நீங்க சாமிதோப்பை சுத்தி வரும்போது பொதுக்கூட்டணி ஒரு கல்றாவணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன? அப்ப அது டுபாங்கு. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றி, ஒரு சமுதாயத்தை ஏமாற்றி மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரம் செய்து வைத்திருக்கலாம். ஆனா நூல் என்ன செய்யல, அதெல்லாம் கிடையாது, இல்லை. 2 அந்த யமலோக வித்தும் இந்த சம்பூர்ண வித்தும் இங்க பிறவி செய்யப்படுகிறது. ஒரு அந்த கர்ம பலன், அதாவது அந்த பாவ வினைகளை போக்குவதற்காக அவர் கொடுத்துட்டு யமலோகத்துக்கு போகும். இன்னொரு உயிர் அந்த செந்தூர் திருப்பதி அந்த வழியிலே வைத்து சொர்க்கம் கொடுக்கப்படுது. இது தெளிவுபடுத்தி விட்டார். முடிஞ்சு. அற்புதம்.
அப்போ வந்து இந்த பொதுக்குட்டிங்கிறது கதை வந்து மிகப்பெரிய ஒரு டுபாங்கு. டுபாங்கூருக்கு டுபாங்கூர் போட்டிருக்காரு.